ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் கிச்சனில் சூப்பரான நல்ல எம்மியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பன்னீர் கிரேவி. இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இந்த பன்னீர் கிரேவி நான் வீட்லேயே பன்னீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 ஸ்டார் அனஸ், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணுங்க. அப்போ தான் அந்த கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ் தக்காளியை, பெரிய தக்காளியை ஒரு தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பொடி வகைகள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பொடியினுடைய பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், பன்னீர் நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான். நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒவ்வொன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ எல்லா பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்தோம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு, நான், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். இது கூட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இருந்தாலும் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் இதை சப்பாத்தி கூட தாங்க சாப்பிட போகிறோம். சூப்பரான பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த கிரேவியோடு நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.